ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு உறவுகள் உன்னதமானவை. ஜிஹெச் கேஷுவாலிட்டி வார்டு. இரவு 1 மணிக்கு மேல ரவுண்ட்ஸ் போயிட்டு அறைக்கு திரும்பி தூங்கறதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். என்னை சுற்றிலும் இருந்த ஆஸ்பத்திரி கட்டிடங்கள் கனமான இருளில் மூழ்கி இருக்க, கேஷுவாலிட்டி வார்டுல மட்டும் மெலிதான வெளிச்சம் சோகையா தெரிஞ்சுது. கோட்டை கழட்டி ஹேங்கர்ல மாட்டிட்டு படுக்கையில சாஞ்சேன். டாக்டர். அறைக்கு வெளியே நர்ஸ் ஸ்டெல்லாவின் குரல் பதற்றத்தோடு கேட்டது. எஸ் என்றபடி வெளியே வந்தேன். நர்ஸ் ஸ்டெல்லா தரையில் கால் பாவாமல் அவசரத்தோடு பரபரத்தாள். ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு டாக்டர். வயசான தம்பதிங்க. சீம்ஸ் டு பி வெரி சீரியஸ். ஸ்டெல்லா சொல்லி முடித்த அடுத்த வினாடியே அவளுடைய பரபரப்பு என்னையும் தொற்றிக்கொள்ள, கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு டேபிளின் மேலிருந்த ஸ்டெத்தை எடுத்து தோல்ல போட்டபடி இன்டென்சிவ் வார்டு நோக்கி வேகமா நடந்தேன். அந்த நேரத்திலும் இன்டென்சிவ் வார்டில் ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பஸ் டிரைவர், கண்டக்டர், அழுது கொண்டிருந்த 5-6 பெண்கள், இறுகி போன முகங்களோட நின்றுட்டு இருந்த ஆண்கள். என்ன கண்டதும் சரசரன்னு வழிவிட்டாங்க. அறைக்குள்ள நுழைஞ்சேன். அந்த நீண்ட வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்க பெற்ற மேஜை மேல அந்த வயசான தம்பதிகள் கிடத்தப்பட்டிருந்தாங்க. சலனம் இல்லாத உடல்கள். அவர்களை நெருங்கினேன். 2 பேருமே ரத்தத்துல நனைஞ்சிருந்தாங்க. 2 பேருக்குமே மெலிதான உடல்வாகு. கிழவருக்கு மிஞ்சி போனா வயசு 60 இருக்கலாம். மாநிறம். கட்டியிருந்த புது வேஷ்டியும் சட்டையும் கிழிஞ்சிருந்துச்சு. பெயருக்கு 2 ரோமங்கள் இருந்த வழுக்க தலையில இரத்த விலாறுகள் ஆழமா தெரிஞ்சன. அவரோட மனைவிக்கு கிட்டத்தட்ட வயது 50 இருக்கலாம். உரிச்ச மரவள்ளி கிழங்கு கலர். நரையோடி இருந்தாலும் அழுத்தமான கூந்தல். உடுத்தி இருந்த மஞ்சள் பட்டு புடவை பூராவுமே புட்டா போட்ட மாதிரி இரத்த தெளிப்புகள். வலது முழங்கை ஏகமாய் சிராய்த்து கொண்டு போயிருந்துச்சு. பார்த்த உடனேயே புரிஞ்சுக்கிட்டேன், இருவருடைய பின்னும் தலைகளும் செம்மையா சேதப்பட்டிருக்குதுன்னு. மூளையில ரத்தம் உறைஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். உடனடியா ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். புயல் வேகத்துல செயல்பட்டேன். 2 பேரையும் ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்ப ஏற்பாடு செஞ்சுட்டு ஆஸ்பத்திரி சீஃப் சர்ஜன் சத்யநாதனுக்கு போன் பண்ணேன். பங்களாவில சுகமா தூங்கிக்கிட்டு இருந்த அவரு போன்ல கிடைக்க 15 நிமிஷம் ஆச்சு. கிடைச்சதும் விஷயத்த சொன்னேன். அவர் தூக்க கலக்கத்துல சலிச்சுக்கிட்டாரு. நீங்களே ட்ரை பண்ணுங்களேன் தியாகராஜன். நோ டாக்டர், இட் சீம்ஸ் டு பி வெரி கிரிட்டிக்கல். பிளீஸ் கம், ஐ வில் அசிஸ்ட் யூ பிளீஸ். அவருடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் ரிசீவரை வைத்துவிட்டு முகத்தில் வழிந்த வியர்வையை புறங்கையால் துடைத்துக் கொண்டேன். சுற்றி நின்றுட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? நடுத்தர வயதான ஆசாமி ஒருவர் எனக்கு முன்னாடி வந்தாரு. ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடிதான் சார் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நிறுத்தி இருந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேகமா வந்த லாரிக்காரன் மோதிட்டான். பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்த அந்த வயசானவங்க 2 பேருக்கு மட்டும் சரியான அடி. முன்னாடி உட்கார்ந்து இருந்த மத்தவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஆக்சிடென்ட் எந்த இடத்துல நடந்துச்சு? சுங்கத்துக்கிட்ட. லாரிக்காரன் எங்க? லாரிய அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டான் டாக்டர். போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டோம். அந்த வயசானவங்களோட உறவுக்காரங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் கேட்ட அந்த கடைசி கேள்விக்கு நீண்ட நேரம் மௌனம் மட்டும்தான் பதிலா இருந்துச்சு. என்ன பேசாம இருக்கீங்க? நான் மறுபடியும் கேட்க, அழுதுகிட்டு இருந்த பெண்கள்ல ஒருத்தி மட்டும் கண்கள்ல வழிந்த கண்ணீரை புடவை தலைப்பால தொடச்சபடியே முன்னாடி வந்தா. டாக்டர், இங்க நாங்க யாருமே அவங்க உறவுக்காரங்கல்ல. நாங்க அத்தனை பேருமே அந்த வயசான தம்பதிங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கிறவங்க. அவங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல, குழந்தைங்களும் இல்ல. அவருக்கு உறவு அந்த அம்மா தான், அந்த அம்மாவுக்கு உறவு அவருதான். பாவு வாங்கி நெசவு பண்ணி அதுல வர்ற கூலிய வச்சுக்கிட்டு 2 பேரும் வயிற்று கழுவிட்டு இருந்தாங்க. அந்த பெரியவருக்கு நேத்தைக்குதான் 60 வயசு. குழந்தைங்க இருந்திருந்தா பெத்தவங்களோட சஷ்டியப்த பூர்த்திய சந்தோஷமா கொண்டாடும் இல்லையா? அந்த பாக்கியம் அவங்களுக்கு இல்லாததுனால அந்த குறைய தீர்த்து வைக்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்க முடிவு செஞ்சு அவங்களோட சஷ்டியப்த பூர்த்திய திருநீர் மலையில வச்சு சிறப்பா செஞ்சோம். சஷ்டியப்த பூர்த்திய முடிச்சுக்கிட்டு திரும்பி வர்ற நேரத்துலதான் இந்த விபத்து நடந்துச்சு டாக்டர். அந்த அம்மா சொல்ல சொல்ல எனக்குள்ள ஏதோ சரியறது போல இருந்துச்சு. 60ஆம் கல்யாணத்தை கொண்டாடிட்டு நெஞ்செல்லாம் இனிப்பை ஏத்திக்கிட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருந்த இந்த முதிய தம்பதிகளுக்கா இப்படி ஒரு விபத்து நடக்கணும்? என் இதய சுவர்கள் எல்லாம் வலியால பம்மின.
திடீரென்று ஆஸ்பத்திரியோட காம்பவுண்ட் கேட் அருகே வெளிச்சம், காரின் ஹாரின் சத்தமும் கேட்டது. பெரிய டாக்டர் வந்துட்டாரு, எல்லாரும் இங்க கும்பல் போடாம வராந்தாவில போய் உட்காருங்க. அங்க நின்னுட்டு இருந்தவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே பரபரப்பா வாசலுக்கு போனேன். சத்யநாதன் காரிலிருந்து இறங்கிக்கிட்டே கேட்டாரு, தியாகராஜன் அவங்கள தியேட்டருக்கு கொண்டு போயிட்டீங்களா? எஸ் டாக்டர். ஓகே, பிளட் குரூப் என்னன்னு பாத்துடுங்க. அந்த குரூப் பிளட் ஸ்டாக் இல்லைன்னா இங்க இருக்கிறவங்கள யார்கிட்டயாவது இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சத்யநாதன் தியேட்டரை நோக்கி நடந்து கொண்டே பேசினார். எஸ் டாக்டர். இன்னைக்கு டியூட்டி யாரு? ஸ்டெல்லா தானே? ஆமா டாக்டர். தட்ஸ் குட். தியேட்டருக்குள்ள நுழைஞ்ச டாக்டர் சத்யநாதனும் நானும் முழு வேகத்தோட இயங்கணும். வயதாகி விட்ட உடம்புகள், இருந்த ரத்தமும் சேதப்பட்ட நிலையில ஆபரேஷனை தாங்க முடியாம திணறிச்சு. ரத்தம் கொடுக்க முன் வந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை சோதிச்சு பொருந்துற ரத்தத்தை எடுத்து செலுத்தணும். ஆக்சிஜன் கம்பங்கள் கை கொடுக்க குளுக்கோஸும் சலைன் வாட்டரும் துளி துளியா டியூபுகள்ல சாவகாசமா பயணம் செஞ்சு உடம்புகளுக்குள்ள ஐக்கியமாக நலிஞ்சு போன அந்த உடம்புகள் உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமா மீட்க ஆரம்பிச்சுது. ஏறக்குறைய 4 மணி நேரம் ஆபரேஷன் முடிச்சுட்டு நானும் சத்யநாதனும் வெளில வந்தோம். அறைக்கு வெளியில நின்னுட்டு இருந்த கும்பல் குப்புன்னு எங்களை சூழ்ந்துக்குச்சு. டாக்டர், அவங்க 2 பேரும் பொழைச்சிக்குவாங்களா? நான் வறண்டு போன என் உதடுகளை ஈரப்படுத்திக்கிட்டு சொன்னேன், ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிட்டோம். ஒரு நாள் முழுக்க தாண்டணும், அப்பதான் உறுதியா சொல்ல முடியும். உள்ள போய் அவங்கள பாக்கலாமா டாக்டர்? நோ, யாரும் போக கூடாது. நாங்க சொன்ன பின்னாடி போய் பார்த்தா போதும் சொல்லிவிட்டு சத்யநாதன் வீட்டுக்கு புறப்பட்டு போக நானும் எனது அறைக்கு திரும்பினேன். வாட்ச பார்த்தேன். மணி 5. ஆஸ்பத்திரிக்கு அருகில் இருந்த கோணியம்மன் கோயில் கோபுர உச்சியில் கட்டப்பட்டிருந்த ஒளிபெருக்கியிலிருந்து திருப்பாவை சிந்தி கொண்டிருந்தது. ஆஸ்பத்திரிக்கு பால் சப்ளை செய்யும் பால் வேன்கள் பால் கேன்களை கீழே இறக்கி கொண்டிருந்தன. உடம்பெல்லாம் கலச்சி கெஞ்ச அலுப்போடு படுக்கையில சாஞ்சேன். ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சதோட விளைவு விழிகள்ல அனல் குண்டுகளா எரிஞ்சது. கண்களை மூடினேன். ஜன்னல் வழியே வந்த குளிர்ந்த காத்து கண்களை வருடி கொடுக்க தூக்கத்தின் பிடியில் சிக்கினேன். அப்படி எவ்வளவு நேரம் தூங்குனேன்னே தெரியல. அரை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டுச்சு. கூடவே டாக்டர் என்ற ஸ்டெல்லாவின் பதற்றமான குரல். விருட்டென்று எழுந்து கதவை திறந்து விட்டேன். படபடப்போடு சொன்னாள், அந்த பெரியவருக்கு ஞாபகம் வந்துருச்சு டாக்டர். இஸ் இட்? வியப்போடு மகிழ்ச்சியும் சேர்ந்து கொள்ள அப்படியே விரைந்தேன். யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம். வராந்தாவில் வேகமாக நடை போட்டேன். கிழக்கு பக்கமாய் சூரியன் பரவலாக முயன்று வானத்தை ரத்தமாக மாற்றிக் கொண்டிருந்தான். பெரியவரை போட்டிருந்த அறைக்குள் நுழைந்து ஆர்வமாய் அவரை நெருங்கினேன். பெரியவரின் கண்கள் திறந்திருந்தன. கண்ணின் பார்வைகள் அங்கும் இங்கும் அலைந்தன. பெரியவரே, அவருக்காக குனிந்து அழைத்தேன். பாக்கியம், பாக்கியம் எங்க? குரல் பிசிறு தட்டி கொண்டு பலவீனமாய் ஒலித்தது. பாக்கியமா? யார் அது? நான் நர்ஸை பார்த்தேன். அந்த அம்மாவை கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். ஓ, இவருக்கு இருக்கும் ஒரே உறவு அந்த அம்மா தான் இல்ல? மனம் சொல்லி காட்டுச்சு. குனிந்து சொன்னேன், உங்க மனைவி பாக்கியம் நல்லா இருக்காங்க பெரியவரே. பக்கத்து அறையில தான் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, லேசான காயம்தான். தைரியமா இருங்க. அவரோட கைகளை பற்றிக்கிட்டு சொன்னேன். அவரோட கரம் நடுங்கியது. திடீரென்று மூச்சு விட சிரமப்பட்டு மார்பை உயர்த்தினார். என் கைகளை அசுர பிடியாய் பற்றி கொண்டு சோகை படிந்த பார்வையை என் மீது பாய்ச்சினார். டாக்டர், என்னோட பாக்கியம் அடிபட்டு ரத்த கலரியா விழுந்தது என் கண்ணாலேயே பார்த்தேன். என்னை விட அவளுக்கு காயம் அதிகம் டாக்டர். ஒருவேளை அவளோட உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்னை பிழைக்க வைக்க முயற்சி பண்ணாதீங்க டாக்டர். ஏதாவது ஒரு ஊசி போட்டு என்னையும் அவ கூடவே அனுப்பிடுங்க. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது டாக்டர், நிச்சயமா இருக்க முடியாது. அவர் சொல்ல சொல்ல என் உடல் என்னையும் அறியாமல் சிலிர்த்தது. அப்படிலாம் ஒண்ணும் ஆயிடல பெரியவரே. உங்க மனைவி பாக்கியம் நல்லா இருக்காங்க. நீங்க மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம், தைரியமா இருங்க. ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை. பாக்கியம் பாக்கியம் பாக்கியம்னே புலம்பிக்கிட்டே இருந்தாரு. சூரியன் முழுதுமாய் உதிப்பதற்குள் புலம்பலோடு சேர்த்து தன் மூச்சையும் நிறுத்திக்கிட்டாரு. அறைக்கு வெளியே பரவி இருந்த கூட்டம் கதறியபடி அழ ஆரம்பிக்க வலிக்கிற மனசோடு கையமர்த்தினேன். யாரும் அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது சொல்லிக்கொண்டே அந்த அம்மா இருந்த அறைக்குள் நுழைந்தேன். காயங்கள் சற்று அதிகம்தான். தலை முழுக்க
பாகையை சுற்றின மாதிரி வெள்ளை வெளியர் என்று பேண்டேஜ், கன்ன பகுதிகளில் தையல், நாசி துவாரங்களில் உறைந்து நின்ற ரத்தம், விசுக் விசுக்கென்று ஏறி இறங்கும் சுவாசம், நெற்றியில் கலைந்த குங்கும போட்டு. என்னம்மா என்றேன் கனிவாய். அந்த அம்மாள் திணறினாள். அவர் எங்க இருக்காரு டாக்டர்? என் விழிகளில் சுறுசுறுவென்று நீர் சுரந்தது. அந்த அம்மாளின் கைகளை பற்றினேன். இருக்காரு, சௌக்கியமா இருக்காரு, பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. அவரை கூப்பிடுங்க டாக்டர். நான் அதிர்ந்தேன். கொஞ்ச நேரம் போகட்டும், அவரே வந்து பார்ப்பாரு. நீங்க அதிகமா பேசாதீங்கம்மா, அசையாதீங்க, அப்படியே படுத்துட்டு இருங்க. அவருக்கு ஒண்ணும் இல்லையே, அவருக்கு ரத்தம் அதிகமா போகிறத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் டாக்டர். நான் முகத்தை திருப்பி கொண்டு சொன்னேன். அவருக்கு லேசான காயந்தாம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பார்க்க வருவாருமா. டாக்டர், அந்த அம்மாள் என் கைகளை இறுக பற்றினாள். குரல் கம்ம சொன்னாள். அவருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பிழைக்க வைக்க முயற்சி பண்ணாதீங்க டாக்டர். எனக்கும் ஏதாச்சும் ஊசி போட்டு அவரோடையே என்னையும் அனுப்பிடுங்க டாக்டர். அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. என் உடம்பெல்லாம் சிலிர்ப்பு அலையலையாய் பரவ, என் 10 வருஷ மருத்துவ வாழ்க்கையில் முதல் முறையாக என் மனசாட்சிக்கு விரோதமாக பிரார்த்தனை செய்தேன். தெய்வமே, இந்த உயிரையும் விட்டு வைக்காத, எடுத்துக்கோ.